ஒரு சாம்சங் ஆண்ட்ராய்டு மொபைலை நம்மளோட முதல் யூஸுக்காக எப்படி செட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே சாம்சங் கேலக்ஸி பவர்ட் பை ஆண்ட்ராய்டுன்னு ஸ்க்ரீனில் வருது. அடுத்ததாக வர யூசர் அக்ரிமெண்ட் மற்றும் ப்ரைவேசி பாலிசியை செலக்ட் பண்ணி அதுக்கு நான் அக்ரி கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த பேஜுக்கு போக முடியும். அடுத்ததாக நான் நெட்வொர்க்குக்காக என்னோட ஒய்ஃபையை இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்ததாக வர்ற ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாமே வரும். இல்லாட்டி ஆஃப்லைனில் நீங்கள் இதை பண்ணீங்கன்னா எந்த ஒரு செட்டிங்ஸுமே வராது. நீங்கள் ஆஃப்லைனில் உங்களோட ஃபோனை செட்டப் பண்ணுறீங்கன்னா இந்த ஒய்ஃபை எல்லாமே ஆட் பண்ணாமல் இந்த ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைரெக்டாக ஃபோன் ஆன் ஆகிரும். நீங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அக்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பழைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கிற டேட்டாவும் அதில் இருக்கிற அப்ளிகேஷனும் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் எதுவும் இதில் காப்பி பண்ணலை, அதனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்னோட கூகுள் அக்கௌண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு கேட்குது. டீட்டெயில்ஸ் கொடுத்து ப்ரைவேசி பாலிசி அக்ரி பண்ண அப்புறமா டிவைஸ் பேக்கப் நான் ஆன் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. யூசேஜ் டேட்டாவை நான் ஆஃப் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஃபோன் செக்யூரிட்டி லாக் செட் பண்ணுறதுக்காக வந்துச்சு. நான் இப்போது இதை ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் செட் பண்ணாலுமே அதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. மறந்துட்டீங்கன்னா உங்களோட ஃபோனை ரீஸ்டோர் பண்ணுற நிலைமைக்கு வந்துடும். அடுத்ததாக வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நான் அக்ரி கொடுத்துக்கிறேன். ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கனால டிஃபால்ட்டாக ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண கேட்குது. உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு தேவை உள்ளதை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனும் தேவைப்படலைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கொடுத்த அப்புறம் யூஆர் ஆல் செட்டப் இந்த மாதிரி வரும். ஃபைனலாக லாங்குவேஜ் செலக்ட் பண்ண அப்புறமா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து இதுலேயும் ஒரு சில ரெக்கமெண்டட் ஆப்ஸ் தேவைன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ செட்டப்பும் பண்ண அப்புறமா உங்களோட டிவைஸ் இப்போது ஆன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.